அனைவரும் அமைதியாக கொடிக்கு பின்னால் செல்வோம். கோயிலை சுற்றி வந்த பின் கொடி மந்திரிக்கப்பட்டு கொடி ஏற்றப்படும். அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்வோம். பாடகர் குழுவினர் தொடர்ந்து ஜெபமாலையை சொல்லவும். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் என்னுள்ளதில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நீங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இப்போது கொடி மந்திரிக்கப்பட இருக்கின்றது. அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்வோம். நான்காவது, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, முதலாவதாக தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். சகல ஆத்மாக்களையும் சேசமாய் உனது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். அனைவரும் கவனிக்கவும். இப்போது கொடியானது மந்திரிக்கப்பட்டு கொடியேற்றப்படும். அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்வோம். ஜெபமாலை தொடர்ந்து தனிப்பட்ட விதமாக சொல்லிக் கொள்ளவும். ஆண்டவரது பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலியான அன்னை மரியாளின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் இதயத்தையும், இந்த பங்கின் பாதுகாவலியான அதிசய அன்னையின் இதயத்தையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் இக்கொடியை ஆசிர்வதித்து இதோ இந்த நாளில் இக்கொடியேற்ற தினத்தில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்துவாராக. கொடியானது கொடிமரத்திலே ஏற்றப்படுகின்ற போது அனைவரும் மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று வாயார வாழ்த்தி அன்னையிடமிருந்து ஆசிரை பெறுவோம். அப்போது கொடிப்பாடல் இசைப்படும். அதை கேட்டு நாம் பரவசத்தோடு அன்னைக்கு புகழ் பாடுவோம். அழைக்கிதம்மா ஞானத்தை படுத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி பறக்குதம்மா. ஞானேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா? ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா? ஞானத்தை படைத்த தேவனின் தாயை உன் திருக்கொடி வானிலை பறக்குதம்மா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த கொடியேற்றத்திலும் இந்த கொடியேற்ற திருப்பலியும் தலைமையேற்று நடத்துகின்ற தந்தை ஜான்சன் எட்வர்ட் அடிகளார் காசியமங்கலம் பங்கு தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் பெயரால் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தாய் என்றாலே அன்பு, அன்பு என்றாலே தாய் என்பதை நமது வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிய போது தன்னுடைய தாயை யோவான் நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் அருள் பொழித்து வருகின்ற அதிசய அன்னை இந்த ஆலயத்திலே நாம் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் உள்ள குடும்பமாக இணைந்து வந்திருக்கிற ஏற்றத்திலும் திருப்பலியிலும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பங்கு தந்தை என்ற முறையிலே பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் என் பெயராலும் உதய தன் குமங்கலம் ஆரோக்கியமேரி புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.